பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். அந்த ஒரு கேள்விக்கான உன் பதில் இன்று நீ நினைப்பதை விட உன் வாழ்க்கையை அதிகமாக மாற்றக்கூடியது. அதனால் இன்று நான் பேசும்போது உன் இதயத்தை மட்டும் திறந்து வை. பல நேரங்களில் நீ உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாய். அப்பா, ஏன் இது நடந்தது? ஏன் இந்த தாமதம்? ஏன் இந்த அமைதி என்று உன் மனம் என்னிடம் பல கேள்விகளை கேட்கிறது. அந்த கேள்விகளை கேட்டதற்காக நான் ஒருபோதும் உன்னை குற்றம் சொல்லவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது. நீ எல்லாவற்றையும் பார்க்கிற இடத்தில் நின்றிருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் நீ பார்க்க முடியாத இடத்திலிருந்துதான் நான் உன் வாழ்க்கையை முழுவதுமாக பார்க்கிறேன். அதனால்தான் இன்று உன் இதயத்திடம் நான் ஒரு பதிலை எதிர்பார்க்கிறேன். எல்லாம் புரிந்த பிறகுதான் என்னை நம்பப் போகிறாயா? இல்லை, எல்லாம் புரியாத நிலையில் கூட என்னோடு நடந்து கொண்டே இருப்பாயா? உன் இதயம் என்னிடம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது. பல நாட்களாக உன் இதயம் ஒரு பதிலை தேடிக்கொண்டிருக்கிறது. நீ வெளியே சிரித்துக்கொண்டே உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கலாம். அந்த பாரத்தை சுமந்து சுமந்து நீ எவ்வளவு களைப்பாகிவிட்டாய் என்பது எனக்கு தெரியும். பல முறை எல்லாவற்றையும் நீயே சரி செய்ய முயற்சி செய்து நீ சோர்ந்து போய்விட்டாய். இந்த தவிப்போடுதான் இன்று என் அருகில் அமர்ந்திருக்கிறாய். நீ யாரிடமும் சொல்லாததை கூட நான் உன் இதயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, நீ ஒரு நாளில் என்னிடமிருந்து விலகிவிடவில்லை. ஒரு நாள் ஜெபம் சுருங்கியது, மறுநாள் வேதாகமம் திறக்கப்படவில்லை. மற்றொரு நாள் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட்டாய். உனக்கும் எனக்கும் இடையே ஒரு மெல்லிய இடைவெளி உருவானது. நீ என்னை வெறுக்கவில்லை, ஆனால் உன் இதயத்தில் குடியேறிய அந்த ஏமாற்றம் என்னை உனக்கு தெரியாமலே உனக்கு தூரமாக்கியது. ஒரு குழந்தை தன் அப்பாவை பார்த்து ஏமாற்றமடைந்து மெதுவாக அந்த வீட்டை விட்டு தள்ளி போவதைப் போல நீயும் என்னிடமிருந்து தள்ளி போகிறாய். ஆனால் நான் உன்னை கோபித்துக் கொள்வதில்லை. நான் மௌனமாக இருப்பது நான் உன்னை விட்டு விலகி இருக்கிறேன் என்று அர்த்தமல்ல. ஒரு களிமண்ணை குயவன் தன் சக்கரத்தின் மீது வைத்து மெதுவாக அழுத்தி வடிவமைக்கும்போது அந்த களிமண்ணுக்கு அந்த அழுத்தம் வலிக்கலாம். அது ஏன் என்னை இப்படி வதைக்கிறாய் என்று கேட்கலாம். ஆனால் குயவன் அதை அழகான பாத்திரமாக மாற்றுவதற்காகத்தான் அந்த அழுத்தத்தை கொடுக்கிறான். அதுபோலதான் வாழ்க்கையின் இந்த அமைதியான காலங்கள். வெளியுலகில் எதுவும் மாறாம இருக்கலாம், ஆனா இந்த அமைதியான காலங்கள்ல தான் உன் இதயத்து பெரிய மாற்றங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே இப்போதைய உணர்வுகளை வைத்து நான் உன்னை மறந்து விட்டேன் என்று முடிவு செய்து விடாதே. நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதை பார்க்கும்போது இறந்து போனது போலவும் பயனற்றது போலவும் இருக்கும். அதமேல் மண்ணை மூடி இருக்கும்போது அது அழுத்தம் தருவது போல தெரியும். ஆனா மண்ணுக்கு அடியில் என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியுமா? அந்த இருளில்தான் அந்த விதையின் உயிர்ப்பிக்கப்படும் செயல் தொடங்குகிறது. விதைக்கப்பட்டு முதல் நாள் ஒன்றும் தெரியாது. இரண்டாம் நாள் அதே இருள். வாரம் ஒரு முறை மழை பெய்யும், ஆனா மேலே இருப்பவர்களுக்கு எதுவும் தெரியாது. பூமிக்கு அடியில் அந்த விதை தன் வேர்களை பரப்புகிறது. தன் உயிரை தியாகம் செய்து ஒரு சிறிய துளிரை உருவாக்க போராடுகிறது. மக்கள் அதன் மேல் நடந்து செல்கிறார்கள். அது அங்கே இருக்கிறதே என்று கூட அவர்களுக்கு தெரியாது. காலம் செல்ல செல்ல அது அழுகியது போல தோன்றும். ஆனா சரியான நேரத்தில் அது மண்ணை துளைத்து கொண்டு வெளியே வரும்போதுதான் இத்தனை நாட்களும் அது மண்ணுக்கு அடியில் என்ன செய்து கொண்டிருந்தது என்பது உலகுக்கு தெரியும். பிள்ளையே, விதை மண்ணுக்குள் என்ன நடக்கிறது என்று உலகம் பார்க்க முடியாதது போல உன் வாழ்க்கையிலும் நான் செய்கிற பல காரியங்களை இப்போது யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் நான் அமைதியாக இருப்பதாலேயே நான் செயல்படவில்லை என்று அர்த்தமல்ல. வேதாகமத்தில் இதையே அனுபவித்தவர்கள் இருந்தார்கள். ஆபிரகாமை பார். ஒவ்வொரு பிறந்த நாள் வரும்போதும் அவன் வயதானவனை கண்ணாடியில் பார்த்தான். ஒவ்வொரு ஆண்டும் தன் தலைமுடி நரைப்பதை அவன் பார்த்தான். சாரா ஒவ்வொரு முறை ஏக்கத்துடன் அவனை பார்க்கும்போது அவன் இதயம் ஏதோ ஒரு மூலையில் கனத்தது. கடவுளே, நீங்கள் சொன்ன வாக்குறுதி எங்கே என்று பல இரவுகள் அவன் அழுது ஜெபித்திருப்பான்.
ஆனால் அந்த நரைமுடி வந்தபோதும், அந்த முகத்தில் சுருக்கங்கள் விழுந்தபோதும் அவன் என் கையை விடவில்லை. ஈசாக்கை பெற்றபோது அந்த நீண்ட காத்திருப்பின் வழியாக என் வாக்குறுதியை உறுதியாக நம்புகிற மனிதனாக அவன் வளர்ந்திருந்தான். பிள்ளையே, காத்திருப்பு அவனுக்கு வாக்குறுதியை மட்டும் தரவில்லை, ஒவ்வொரு நாளும் என் தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் என்ற உறுதியை அவன் இதயத்தில் ஆழமாக பதித்தது. அதனால்தான் பதில் வருவதற்கு முன்பே அவன் என் வார்த்தையில் ஓய்வெடுக்க கற்றுக்கொண்டான். பிள்ளையே, ஆபிரகாம் காத்திருந்தது ஈசாக்கிற்காக மட்டுமல்ல, என் வார்த்தை பொய்யாகாது என்பதை தன் இதயத்தில் ஆழமாக அறிந்து கொள்ளவும் அந்த காத்திருப்பு அவனுக்கு தேவையாக இருந்தது. யோசேப்பை பார், அந்த சிறைச்சாலையின் இருட்டு அவன் எத்தனை நாட்களை சுவர்களில் செதுக்கினான் என்று உனக்கு தெரியுமா? மனிதர்கள் அவனை மறந்துவிட்டார்கள். மன்னனின் காவலர்கள் அவனை பார்க்க வரவில்லை. 1 நாள், 2 நாள், 1 வருடம், 2 வருடம் அமைதி. அந்த மௌனத்தில் அவன் உடைந்து போயிருக்கலாம். என் கனா பொய்த்து போனதோ என்று அவன் கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த தனிமையும் அந்த இருண்ட சிறையும் அவனை ஆயத்தப்படுத்த நான் பயன்படுத்திய பள்ளியாக இருந்தது. பிள்ளையே, வெளியே பார்த்தவர்கள் யோசேப்பை கைதியாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் நான் அவனுக்குள் ஒரு நாட்டை காப்பாற்றப் போகும் மனிதனை பார்த்து கொண்டிருந்தேன். அவன் சிறையில் இருந்த நாட்கள் வீணான நாட்கள் அல்ல. யாரும் பார்க்காத அந்த இரவுகளில் நான் அவன் இதயத்தை அமைதியாக பலப்படுத்திக் கொண்டிருந்தேன். வெளியே கதவுகள் மூடியிருந்தாலும் உள்ளே என் திட்டம் திறந்து கொண்டே இருந்தது. பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையிலும் வெளியில் எதுவும் நடக்கவில்லை என்று தோன்றலாம். ஆனால் நான் அமைதியாக இருந்தாலும் உனக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஒரு குழந்தை நடக்க முயற்சிக்கும்போது தடுமாறி விழும். அந்த குழந்தை தன் தந்தையை பார்க்கும். அந்த தந்தை மௌனமாக இருப்ப. குழந்தை அழுது கொண்டே மீண்டும் எழ முயற்சிக்கும். மறுபடியும் கீழே விழும். அந்த குழந்தை தன் தந்தையின் முகத்தை பார்க்கும். என்ன முடியாது என்று சொல்லும். தந்தை சிரிக்க மாட்டா, கோபப்பட மாட்டா. தன் கரங்களை இன்னும் தாழ்வாக நீட்டுவா. குழந்தை கையை பிடிக்கும். தந்தை மெதுவாக தூக்கி விடுவா. குழந்தை மீண்டும் அடியெடுத்து வைக்கும். மீண்டும் விழும். ஆனால் தந்தை ஒரு முறை கூட கையை விலக்கவில்லை. நீ விழுந்த ஒவ்வொரு முறையும் நான் உன்னை விட்டு விலகி போய்விடவில்லை. நீ விழுந்த அத்தனை முறையும் உன் கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்துவிட்டு, இன்னொரு அடிவை, நான் இருக்கிறேன் என்று உன்னை தூக்கி நிறுத்துபவன் நான். பிள்ளையே, உன் விழுதலை வைத்து நான் உன்னை அளவிடுவதில்லை. மீண்டும் எழுந்து என் கரத்தை பிடிக்கிறாயா என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையும் அப்படிதான். எல்லா பாதைகளின் வரைபடத்தையும் நான் உன் கையில் கொடுப்பதில்லை. நீ ஒரு அடர்ந்த காட்டிற்குள் இருக்கிறாய். இரவு நேரம். உனக்கு முன்னால் ஒரு அடி கூட தெரியவில்லை. நீ பயந்து, அப்பா, பாதை எங்கே, எப்படி போவது என்று கேட்கிறாய். நான் உனக்கு மேப்பை கொடுக்கவில்லை. நான் என் கையை நீட்டுகிறேன். என் கையை மட்டும் கெட்டியாக பிடித்துக்கொள் என்கிறேன். நீ பாதையை பார்க்காதே, என் கையை பார். ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் அந்த அடிக்கு தேவையான வெளிச்சத்தை நான் தருகிறேன். அந்த நேரத்திற்கு தேவையான வெளிச்சத்தை சரியான நேரத்தில் நான் தருவேன். இப்போது உன் இதயம் என்ன சொல்லப் போகிறது? எல்லாம் புரிந்த பிறகுதான் என்னை நம்பப் போகிறாயா? இல்லை. எல்லாம் புரியாத நிலையில் கூட என்னோடு நடந்து கொண்டே இருப்பாயா? இந்த கேள்வியை வெறும் உணர்வோடு மட்டும் பதில் சொல்லாதே. நீ எத்தனை முறை என்னிடம் வந்து மீண்டும் தோல்வியடைந்தாய்? எத்தனை முறை என் கையை விட்டுவிட்டாய்? ஆனால் மீண்டும் உன்னை தாங்கி நான் எப்படி உன்னை அழைத்து வந்தேன் என்பதை ஒரு நிமிடம் யோசித்துப் பார். பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் கேட்கும் இந்த ஒரு பதில் உன் நாளையை மாற்றுவதற்காக அல்ல. இன்று உன் இதயம் என்னோடு உறுதியாக இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக. இன்று நான் கேட்ட இந்த ஒரு கேள்வியை மட்டும் உன் இதயத்தில் எடுத்துக்கொண்டு போ. வாழ்க்கை மாறுவதற்கு முன் இந்த பதில் மாறக்கூடாது. அப்பா, எனக்கு எல்லாம் புரியாவிட்டாலும் நான் உங்களோடு நடந்து கொண்டே இருப்பேன். நீ எல்லா கேள்விகளுக்கும் இன்று பதில் தேட வேண்டிய அவசியமில்லை. ஆனா
இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் இந்த பதில் கொடு. அப்பா, நான் உங்களோடு நடந்துக்கிட்டே இருப்பேன் என்று. அந்த ஒரு பதில் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் உன்னை என் சமாதானத்தில் நிலைநிறுத்தும். பிள்ளையே, எல்லா பதில்களையும் இன்று நான் உனக்கு கொடுக்கவில்லை. ஆனா உனக்கு தேவையான என் பிரசன்னமும் என் கிருபையும் என் வழி நடத்துதலும் உன்னோடு இருக்கிறது. அதனால் பயப்படாதே, சோர்ந்து போகாதே, என் கரத்தை மட்டும் விடாதே. ஆமேன். இந்த வார்த்தை உங்க இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமேன் என்று எழுதிவிடுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட. இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் யாருடைய இதயத்தோடு பேச விரும்புகிறாரோ அவர்களோடு அன்போடு பகிர்ந்து விடுங்கள்.